ஹோம் டூரா? ஹோம் டூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்னைக்கு டாபிக் ஹோம் டூர் போட்டுட்டேன். ஹோம் டூர் போட்டா அட்லீஸ்ட் ஹோம் டூர் பார்க்குற மாதிரி வார்த்தையை கேட்பாங்கல்ல. ஹாய், பிரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு தேவனுடைய சத்தத்தின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். போன வாரம் நம்ம பார்க்கும்போது ஒரு சப்பானி எப்படியாக பவுல் அவங்கள எழுப்புனாங்க அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு 2 வேகன்சிஸ் in the kingdom of God அப்படின்ட்டு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். 2 vacancies. There are 2 vacancies in the kingdom of God at present. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய உலகம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி, கடைசி காலத்தின் அறிகுறிகளை நோக்கி போய்கொண்டே இருக்கு. ஸோ நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஆயத்தம் என்ன அப்படின்றத நாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விசேஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்கும்போது போன வாரம் நம்ம பேசியிருந்தது போல, டிஸ்கஸ் பண்ணது போல, ஒரு சப்பானி எப்படியாக அலங்கார வாசலிலே உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தா, பேதுருவானவர் எப்படி ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கு 2 வேகன்சிஸ் இந்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற 2 வேகன்சி, வேலை வாய்ப்புகள். ஸோ வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கேயாச்சும் நமக்கு வேலை தேவைப்படும் போது வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த வேலையை தேட ஆரம்பிப்போம், ஆசையாக வாஞ்சிக்க ஆரம்பிப்போம், பிரயாசங்கள் படுவோம். ஸோ ஆனால் அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தில் 2 வேலை இருக்கு. அந்த 2 வேலையில் ஒரு வேலை ரொம்ப ஈஸி, இன்னொரு வேலை கொஞ்சம் எல்லாம் ரொம்பவுமே கஷ்டம். ஸோ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த 2 வேகன்சிஸை நம்ம பார்த்துட்டு இந்த வார்த்தையை முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது போல there are 2 வேகன்சிஸ். ஒன்று அலங்கார வாசலிலே நீ உட்காந்து பிச்சை எடுக்கலாம். இரண்டாவது you can take up your cross, deny yourself and keep walking behind Jesus. ஸோ 2 வேகன்சிஸ் இருக்கு. ஒன்று அன்றைய நாட்களிலே எப்படி ஒரு சப்பானியாக இருந்த மனுஷன், அவன் அலங்கார வாசலிலே, ஆலயத்துக்குள்ளாக அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருந்தா கூட அவனுடைய கண்கள் எல்லாம் பண ஆசையினால நிரப்பப்பட்டிருந்தது. அவனால ஏஞ்சி நடக்க முடியாது, அவனால ஒன்றுமே இந்த உலகத்துல ஒரு சாதாரணமான மனுஷன் செய்வது போல எதுவுமே செய்ய முடியாது என்று தெரிந்திருந்தும் கூட அவனுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அந்த பணங்களை பற்றி தான் இருந்துச்சு. நான் எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்சிடணும், அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம் எல்லாம் பணம் இருந்தால் நம்ம எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு அவனுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இன்றும் நிறைய கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுறோம். நாம் எதற்காக வேண்டிக் கொள்கிறோம், எதை நாம் ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டிய ஒரு காலம். ஆலயத்தின் அலங்கார வாசலிலே அமர்ந்து உபவாசம் எடுப்போம், ஜெபிப்போம், எல்லாமே நம்ம செய்வோம். ஆனா நம்ம செய்யறது எதுக்கு இருக்கோம்? ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் இது பண்ணிடுங்க, அப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. So the first vacancy is you can sit in the courts of the Lord and keep begging for years to come. இப்படியாப்பட்டவர்களை தான் தேவன் சப்பானி என்று அழைக்கிறார். சப்பானிக்கான ஒரு வேகன்சி இருக்கு. இந்த சப்பானி எதை குறித்தும் அவன் வேதனைப்படுவதில்லை, எதை குறித்தும் அவன் கவலைப்படுவதில்லை. அவனுக்கு தேவையானதெல்லாம், ஏன்னா பேதுரு அந்த கண்களை அவர் பார்க்கும் பொழுது பார்த்த 2 காரியங்கள் என்னன்னா, அந்த கண்களில் பணம் நிறைந்தவனாக, பண ஆசை நிறைந்தவனாக, பொன் வெள்ளி இருந்தா எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அவன் இருந்ததுனால பேதுரு அவரை பார்த்து சொல்றாரு, என் கண்களை உற்றுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கண்களிலே உலக ஆசைகள் தெரிந்ததுனால, என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த மனுஷனை அவர் நடக்க வைத்தார். இன்றைக்கு இன்னொரு வேகன்சி என்னன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பதாக ஒரு சாதாரணமாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்கும் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்தது, பண தேவைகள் தேவைப்பட்டது. ஆனா ஒரு நாள் வருது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் நடமாடி வந்த நாட்கள், முதலாவதாக அந்த பேதுருனுடைய போட்டை தேடி அவர் போகும் பொழுது அவர் பேதுரு கிட்ட கேட்கிறார்,
உன் போட் எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரோ பண்ணி அந்த படகுல உட்கார்றாரு, பிரசங்கங்கள் பண்றாரு. பேதுரு கிட்ட சொல்றாரு, நைட்டு பேதுரு சரியான இடத்துல உன் வலைய போடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சரியான ஒரு இடத்துல அவர்கள் இது போட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய மீன்களை பிடிச்சாங்க. பக்கத்துல இருந்தவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, எடுத்தாங்க, எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஆனா ஒருவேளை பேதுரு அந்த நாட்களிலே எல்லாரையும் போல அவர் சிந்தித்திருப்பார் என்றால் அவர் இன்றைக்கு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு நல்ல இன்டர்நேஷனல் செட்டப், பீட்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிஷ் ஃபார்ம், பீட்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிஷ் போர்ட், என்னென்னவோ அவர் பண்ணி ஒரு பிசினஸா பண்ணிருக்கலாம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டாரோ, அவர் ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் இப்படியாப்பட்ட ஒரு மீன் பிடிப்பதை அவர் பார்க்காமல் இருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க, பேதுரு அந்த மீன்களை எல்லாம் விட்டு ஆசீர்வாதத்தின் ஊற்றாகி அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி அவர் புறப்பட்டு போனார். ஒரு பக்கம் மீன் இருக்கு, கூட கூடையா இருக்கு, கப்பல் ஃபுல்லா, அந்த போட் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. ஆனாலும் அதை அவர் பொருட்படுத்தாமல் அவர் என்ன பண்ணாரு, எல்லாவற்றுக்கும் ஊற்றாகி அந்த இயேசு கிறிஸ்துவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் விட்டு போனவர். தன்னுடைய குடும்பங்களை அவர் விட்டு போனவர், மனைவியை விட்டு போனவர், பிள்ளைகளை விட்டு போனவர், எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக அவர் இழந்தவர். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மனுஷன், கிறிஸ்தவன் தான், ஆலயத்திலே உட்கார்ந்து அமர்ந்திருந்து தனக்காக இயேசுவின் இடத்தில் பிச்சை கேட்கிற ஒரு மனுஷன். உலகத்தின் பைபிள் அழகா இருக்கிறது வசனங்கள், உலகமும் உலகத்தின் ஆசைகளும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். ஆனா நீங்க பேதுரு இயேசு கிறிஸ்து ஆவியானவராக ஊற்றப்பட்ட பின்பு, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்பதாக போன ஒரு மனுஷர். இது ரெண்டுல நம்ம எங்க நம்ம ஃபிட் ஆகிறோம் அப்படின்றது நீங்களும் நானும் தான் ஆலோசனை பண்ணணும். வேர் am I? Where do I fit into? பார்க்கும்போது பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். So he is not giving money. உலகத்தின் பொருள்களையோ உலகத்தின் காரியங்களையோ கொடுக்காமல் அந்த தேவனுடைய அந்த இம்பார்டேஷன், ஒரு சப்பானியாக இருந்த அவனை அவர் எழுப்பினது போல இன்றைக்கு நிறைய சப்பானிகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவின் மூலம் உயிர் பெற்று எழ வேண்டும். அவருக்காக நாம் அநேக காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும், அநேக காரியங்களை நாம் தியாகம் பண்ண வேண்டும். கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னுமாக நமக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு, நம்மளுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மை விட மோசமான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. We are going to leave everything. Wake up. தூங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே எழுந்திடு. இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாட்கள் நெருங்கி போயிட்ட போது தேவனுக்காக நீ ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவா என்பதில் சந்தேகம் இல்லை. தேவ பிள்ளை ஆண்டவர் இன்னைக்கு 2 வேகன்சிஸ் உனக்கு முன்பதாக வச்சிருக்காரு. ஒண்ணு சப்பானியை போல ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யக்கூடாத ஒரு சப்பானியை போல ஆலயத்தின் வாசலிலே அலங்கார வாசலிலே துதிக்க வேண்டிய நீ, அலங்கார வாசலிலே மற்றவர்களுக்காக பேச வேண்டிய நீ, அலங்கார வாசலிலே மற்றவர்களுக்காக கண்ணீர் விட வேண்டிய நீ, அலங்கார வாசலிலே தேசங்களுக்காக கண்ணீர் விட வேண்டிய நீ, அலங்கார வாசலிலே வருகிறவர்களை, விழுந்தவர்களை தூக்கிவிட போகிற நீ இன்னும் அங்கே அமர்ந்திருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பாயானால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவன் நம்மை அழைப்பது எதற்காகனா, God calls us to set in motion. We are not ordained to sit in a place. ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு மரணத்தின் காரியங்களையோ, ஒரு இந்த உலகத்தின் இழிவான காரியங்களையோ, ஆதாயங்களையோ நம்ம நினைக்கவோ, ஆதாயங்களை பயன்படுத்தவோ நாம் அழைக்கப்படவில்லை. God calls us to set in motion, keep moving. அந்த ஆண்டவர் படைத்த எல்லாமே பாருங்க, it keeps moving from one place to another. காற்று ஒரு இடத்துல இருப்பதில்லை, அது என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. அலைகள் ஒரு இடத்துல நிலைப்பதில்லை, அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. it keeps moving. மரங்கள், செடிகள், animals, நம்ம பார்க்கிற எல்லாமே God wants us to set in motion. நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு
இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மை கிறிஸ்து தெரிந்து கொண்டதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆனால் பேதுருவை போல, ஆண்டவரே நீ எவ்வளோ ஆசீர்வாதங்களை எனக்கு தந்திருக்கீங்க, ஒரு நினைத்து பார்க்க கூடாத ஒரு உயரங்களுக்கு நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீரே, இந்த அழைப்புக்கு நான் ஒரு நாளும் தகுதி இல்லை என்று சொல்லி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை தான் வெறுத்து, நான் அல்ல ஆண்டவரே, நான் ஃபர்ஸ்ட் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட், உங்களுடைய ராஜ்யம் என்ன செய்ய, உங்களுடைய ராஜ்யத்திலே நாங்கள் எப்படி செயல்பட வேண்டுமோ அந்த செயல் எங்களுடைய வாழ்க்கையில வரட்டும். ஏசப்பாவுடைய ஜெபம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருக்கே அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல வந்து ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. அதனாலதான் அவர் நம்ம சொல்லித்தராரு, அவருடைய ராஜ்யம் இங்க இறங்கி வரணும். திஸ் வேர்ல்ட் இஸ் filled with, என்ன சொல்றது, உலகத்தின் காரியங்களால பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து அவனுடைய கிரியைகளினால் அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறான். பட் காட் கால்ஸ் us to keep moving. ஒரு இடத்துல உட்கார்ந்து அமர்ந்திருந்து, அலங்கார வாசலில் அமர்ந்திருந்து பிச்சை கேட்டுக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு இதை எப்படியாச்சும் செஞ்சிருங்க, அதை எப்படியாச்சும் செஞ்சிருங்க, எனக்கு இந்த பில்டிங் கொடுத்துருங்க, பணம் கொடுத்துருங்க, இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவரால் பயன்படுத்த முடியாமல் நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமாயிடும் நம்மளுக்கு தெரியாது. So God is calling us. God is calling us for people. God is calling for people. தேவன் அவருக்காக தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாக செல்கின்ற சீஷர்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அமர்ந்திருக்கிறவர்கள் அல்ல, அவருக்காக எழுந்திருந்து செயல்படுகிற கிறிஸ்தவர்கள். நம் பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்ய முடியாது, அட்லீஸ்ட் நேரங்களை ஆண்டவருக்காக கொடுக்கலாம். தேவனுக்காக எதையாகிலும் ஒரு சிறிய காரியத்தை நாம செய்யலாம். we cannot keep quiet. இன்னும் கொஞ்ச நாட்கள் எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்து விட வேண்டுமே. அமர்ந்திருந்து நமக்காக ஜெபித்தது போதும், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபித்தது போதும், சிலுவை எடுப்போமே. ஒரு சில நேரங்கள் அநேக பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது, ஏன் இந்த வாழ்க்கை, எதுக்கு இப்படி நம்ம கஷ்டப்படணும், எதுக்கு இப்படி கஷ்டப்படணும், நம்ம ஒண்ணுமே தப்பு பண்ணலையே, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி நம்ம வாழணும் அப்படின்னு வேதனைப்படும் போதெல்லாம் அந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின அந்த வசனங்கள் ஞாபகம் வரும். நல்ல சேவகனாக, நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி, தப்பே செய்யலனாலும் தீங்கு அனுபவி, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை தான் வெறுத்து, why is it happening for me? It will happen for you. தேவனை யாரெல்லாம் உண்மையாக தேடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே தீமை நடக்கும். ஆனாலும் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் நம்மோடு உண்டு. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? அமர்ந்திருந்து, ஒரு இடத்துல அமர்ந்திருந்து கண்களில் உலகத்தின் ஆசைகள் நிறைந்தவர்களாய், உலகத்தின் காரியங்கள் நிறைந்தவர்களாய் எப்படி ஆகிலும் சாதித்து விட வேண்டும் என்று அல்ல, பேதுருவை போல, தேவனுடைய சீஷர்களைப் போல அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பதாக செல்லலாம். நம்மை நாம் வெறுத்து, நம்முடைய ஆசைகளை வெறுத்து, நம்முடைய உலகத்துல இன்னும் வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்களிலே நாம் சாதிக்க போறது ஒண்ணுமே இல்லை. 37 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் என்ன சாதிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஐ ஹாவ் சோ மெனி பிளான்ஸ், பட் அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே, அந்த பரலோகத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக எதையெல்லாம் நான் இழக்க வேண்டுமோ அதை நான் இழக்க எனக்கு கற்றுத்தாங்க. இந்த உலகத்தின் காரியங்கள், எனக்கு இஷ்டமான காரியங்களை நான் இழக்கணும். அதுதான் என்னுடைய சிலுவையை நான் சுமந்து உமக்கு பின்பதாக வரணும் ஆண்டவரே. ஒரு டிசைபிள்ஷிப்புக்குள்ளாக இந்த கடைசி நாட்களிலே நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் அதுக்கேற்ற கிருபைகளை நமக்கு தருவாராக. நான் இந்த வீடியோஸ் சின்னதா பண்றேன், ஏன்னா சிலவங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஆண்டவருடைய வசனங்கள் வந்து இப்போ எல்லாத்துக்குமே டைம் இருக்கு, ஆனால் சிலவங்களுக்கு வந்து ஒரே வேலை வேலை வேலை, டைம் இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வீடியோ பண்ணாலும் அதை யாராச்சும் பார்ப்பாங்க. தேவன் அவர்களோடு பேசுவார். இதை யார் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் நாட் கால் டு சிட் இன் ஒன் பிளேஸ். ஒரு இடத்துல உட்காந்து உனக்காக நீ 10 வருஷமா கிறிஸ்தவனா இருப்ப, 5 வருஷமா கிறிஸ்தவனா இருப்ப, உனக்காக பிச்சை கேட்டது போதும் ஆண்டவரே, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் பிச்சை கேட்டது போதும் ஆண்டவரே. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? லெட் மீ டினை மை செல்ஃப் அண்ட் டேக் அப் த கிராஸ். தேவனுடைய சீஷர்கள் எப்படியாக அந்த தேவனுடைய பணியிலே ஈடுபட்டவர்களாக எல்லாவற்றையும் வெறுத்து, பிகாஸ் தே நியூ திஸ் இஸ் நாட் அவர் ஹோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நம்முடைய வீடு கிடையாது, நம்முடைய நிரந்தரமான வீடு பரலோகத்துல இருக்கு நம்மளுக்கு. அதை பார்த்து ஓட, நம்மை நாம் வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பதாக நம்ம செல்லும் போது தேவன்
நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் அதுக்கேற்ற கிருபைகளை நமக்கு